பிஎஃப்ங்கிறது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் பிஎஃப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஒரு சேஃப்டி மணி எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்க ப்ராடக்ட்டில் போடலாமாங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான அது வந்து என்னென்னா சேஃப்டிங்கிறது ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா வாட் இஸ் பிஎஃப்? பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம். நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு நம்ம ரிட்டையர் ஆகிற வரையும் 58 வயசோ 60 வயசு வரையும் அந்த பிஎஃப் மணி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை அப்படின்னதுன்னா அவங்களுக்கு பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மினிமம் டியூரேஷனே 15 வருஷம். அதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா வெதர் இட் இஸ் அ பிஎஃப் ஆர் பிபிஎஃப் விச் இஸ் அ லாங் டர்ம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஈவன் தோ பிஎஃப் மணி சேஃப் மணியாக இருந்தாலும் எனக்கு 35 வயசு தான் சார் ஆகுது, இல்லை 40 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிஎஃப்ல வந்து லெட்டஸே எனக்கு வந்து அதில் 100 ரூபாய் இருக்குது, அதில் வந்து எனக்கு 50 ரூபாய் எடுத்துக்கலாம். நான் இந்த 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பாக்கி நாளைக்கு என்னோட குழந்தையுடைய மேரேஜோ எதுவோ அதுக்கெல்லாம் எனக்கு பிஎஃப்ஏ தேவையில்லை, அல்லது வீடு கட்டுறதுக்கெல்லாம் தேவையில்லை. நான் ஐ எம் கன்சிடரிங் திஸ் மணி ஒன்லி ஃபார் த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த 50 ரூபாய் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பிஎஃப்ல இருக்கக்கூடிய ரிட்டர்னை விட இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய.